ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு 50 இன்ச் ரியல்மி டிவி வந்திருக்கு. இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த லைன்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இதுதான் இதனோட பிரச்சனை. ஆக்சுவலாக ரியல்மி 4350 இதில் எல்லாத்துலேயுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து காமனான கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வந்து மெயினாக வருது அப்படின்னா, பேனலுக்குள்ளே இன்டர்னல் லைன் ஷார்ட் ஆகிறதுனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் வருது. அதனால் இது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஃபுல் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த கார்னர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஷார்ட் ஆனது வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னாலும் புரியும், பார்த்தாவே தெரியும். இந்த லைன் ஷார்ட் ஆனது எல்லாமே வந்து நம்ம இப்போது அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா Realme RMV2005. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இதனோட டோர்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காம்போ போர்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SMBS செக்ஷன் ப்ளஸ் மதர் போர்டு செக்ஷன் எல்லாமே வந்து இன்பில்டாகவே வந்துடுது. இப்போ நம்ம போர்டு சைடு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து பேனலை வந்து செக் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேனல் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது போட்டிருக்க பேனல் பார்த்திங்க அப்படின்னா BYனோட பேனல் தான் போட்டிருக்காங்க இந்த மாடலில். இப்போ இதில் வந்து நம்ம பேனல் சைடு தான் ஷார்ட் ஆகுது, லைன் ஷார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம பேனல் வோல்டேஜ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம VGH VGL எல்லாமே செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்த லைன் ஷார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய வோல்டேஜ் வந்து பேனல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது டீக்கன் போர்டு உள்ளே இருக்கிறனால நான் வந்து இங்கேயே டைரெக்டாக பேனல் வோல்டேஜ் வந்து இங்கேயே ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். 12 வோல்ட் பேனல் வோல்டேஜ் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா VDD வருது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். VDD 1.8 வருது. அதே மாதிரி அடுத்தது HVDD பார்க்குறேன், அதுவும் 7.5 வோல்ட் வருது. அடுத்தது VGL வோல்டேஜ் நான் செக் பண்ணுறேன். VGL வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா -6 வோல்ட் வந்து வருது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய வோல்டேஜ் வந்து VGH பார்க்கணும். இது வந்து ஒரு 4K பேனல். அதே மாதிரி இந்த இடத்துல நான் VCOM வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறேன். VCOM வோல்டேஜும் 7 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. %3 ஆகுது. அடுத்தது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வோல்டேஜ் வந்து VGH வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா VGHனோட வோல்டேஜ் வந்து 25 வோல்ட் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ நம்ம இதெல்லாமே வோல்டேஜ் எல்லாமே வந்து VGH VGL VCOM VDD இதெல்லாமே வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிறனால நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேனலுக்கு வந்து ஏதோ ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணி விட்டு பார்க்கலாம். ஏன்னா PFC கேபிளை ரிமூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சிம்டம் கிடைக்கும். அந்த சிம்டம் வச்சு நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவி வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, வோல்டேஜ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிறனால டிவி வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த PFC கேபிளை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வருது. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல லைட்டாக மைல்டாக வந்து ஷார்ட் ஆகிறது, ப்ளஸ் வந்து இமேஜ் வந்து ஒரு மாதிரி கிளியர் இல்லாமல் வருது. ஓகே, இந்த சிம்டமை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதே இது ஆப்போசிட் சைடு வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதையும்
நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏதோ சொல்யூஷன் பண்ணலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைன்ஸ் வந்து வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வருது. ஓகே, இதுலேயே நம்ம இப்போ வந்து இதில் ஆப்போசிட் சைடு வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். இந்த சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரிமூவ் பண்ண சைடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து என்ன கண்டிஷனில் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லைன்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்க்குறோம் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த சைடு வந்த மாதிரி இந்த சைடுமே வந்து லைன்ஸ் எல்லாமே வருது. இந்த லைன்ஸும் வருது. இது வந்து பேப்பர் மெத்தடோ டேப் மெத்தடோ எதுவுமே வந்து இதில் ட்ரை பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வோல்டேஜ் எதுவும் எடுத்து ட்ரைவ் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம எந்த சைடு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதும் காமிக்கிறோம். ப்ளஸ் வந்து இது ஏன் அந்த சைடு வந்து பண்ணோம் அப்படிங்கிறதும் தெளிவாக காமிக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு வந்து நம்ம பேனல் வோல்டேஜிலேருந்து 12 வோல்ட் எடுத்துகிட்டு ஒரு டிசி டு டிசி பூஸ்ட் போர்டு யூஸ் பண்ணி இதில் இந்த இடத்துல வந்து நம்ம பேனல் ஷார்ட் ஆகிருக்கிற லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைனோட ட்ராக் வந்து ரிமூவ் பண்ணி விட்டு அந்த லைனுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த சிகேவி லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இதை ஜூம் பண்ணி போடுறோம். இந்த லைன்ஸ் மட்டும் இந்த லைன்ஸ் வந்து ஒவ்வொரு பேனல் மாடலுக்கும் மாறும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஜூம் பண்ணி கொடுக்காமல் இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பேனலோட சிகேவி லைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அது கரெக்டாக ஜூம் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த லைன் சொல்லி அப்ராக்சிமேட்டாக இது பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு டிவிக்கும் கரெக்டாக சிகேவி லைன்ஸ் வந்து டீகான் போர்டனோட இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம டீகான் போர்டில் இருக்கக்கூடிய இந்த சிகேவி லைன்ஸ்னோட இதை பின்ன வச்சு நம்ம அதில் சிகேவி லைன்ஸ் வந்து பேனலில் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க இந்த டிசி டு டிசி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20 வோல்ட் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிறது கம்மியாயிட்டு ப்ளஸ் வந்து இமேஜ் கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கு. அதனால் நான் அந்த 20 வோல்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் அதிகபட்சம் ஒரு 25 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே பேனல் வோல்டேஜுக்கு, அதாவது இதில் அதிகமாக எடுக்கக்கூடிய வோல்டேஜ் விஜிஹெச் வோல்டேஜ் தான் வந்து 25 வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணதில் பார்த்தோம். அதனால் அந்த 25 வோல்ட்டுக்கு மேலே வந்து கொடுக்க வேண்டாம். கொடுத்தோம் அப்படின்னா வந்து மேபி ஷார்ட் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 25 வோல்ட்டுக்குள்ளே நம்ம வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ இதனோட அவுட்புட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதனோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான லைன்ஸ் எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் பெருசாக இல்லை. இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆல்டர் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த ஒரு சிங்கிள் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் சைடு இருந்து வரக்கூடிய லைன்லேயும் ஷார்ட் இருக்குது. இந்த லைன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்க லைனையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி ஏதாவது வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா பேனல் வந்து டோட்டலாக எம்டி ஆகிடும். அதனால் அந்த வேலையை பண்ண முடியாது. இது சுத்தமாக டெட்டில் இருக்கிற இதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். அதனால தான் இதே மாதிரி சப்போர்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.